நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஒரு எதிரியால் பதில் சொல்ல முடியலன்னா உங்களை பிளேம் பண்ணுவாங்க, உங்க கேரக்டரை பிளேம் பண்ணுவாங்க, அப்படி இப்படி அப்படிம்பாங்க. அதுதான் பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்போ சமூக போராட்டத்துல பெண் விடுதலைக்கு வந்து பெரியார் பேசுன மாதிரி யாரும் பேசியிருந்திருக்க முடியாது. பட் பெரியாருடைய தாக்கம் வந்து ஃபெமினிஸ்ட் சர்க்கிள்ல வந்து ரொம்ப பெருசா இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப இவங்க இன்னொரு பிளேம் என்ன பண்றாங்கன்னா, அவர் தலித்துகளுக்கு ஒன்றும் செய்யல, தலித்துகளை கேவலமா பேசினாரு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு சில வாதங்கள் அவர் மேல முன்னால் வைக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாலேயே மிகப்பெரிய தலித் கட்சியா இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஆட்சியை பிடிச்ச கட்சி மாயாவதி அம்மாவோட சேர்ந்த பிஎஸ்பி கட்சி. அதை தொடங்கினவர் ஐயா கன்சிராம். கன்சிராம் ஒரு பழுத்த தலித் அரசியல்வாதி, நல்லா படிச்ச, தலித்தியம் படிச்ச, அதை தன்னோட பேஸா வச்சு அதற்காக போராடி தலித்துகளுக்காக போராடி ஒரு நல்ல பேர் வாங்கி அதன் மூலமா ஆட்சியை பிடித்த ஒரு மனிதர் தான் கன்சிராம். தாம் பதவிக்கு வரல, மாயாவதி அம்மாவை சிஎம் ஆக்குறார். அந்த கன்சிராமும் மாயாவதி அம்மாவும் தன்னோட தலைவரா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க ஏத்துக்கிறது பெரியார் ஏத்துக்கிறாங்க. யாரு? பழுத்த தலித் அரசியல்வாதிகள் ஆட்சியை பிடிச்ச தலித் அரசியல் மூலமே ஆட்சியை பிடித்த அவர்கள் பெரியார தலைவரை ஏத்துக்கிட்டு உத்தரப்பிரதேச அவருக்கு செல்ல வைக்கிறாங்க.